ரயில் கொள்ளை சம்பவத்தில் கொள்ளையர்கள் உடைத்த 5 மரப்பெட்டிகளை சிபிசிஐடி போலீசார் நீதிமன்றத்தில் ஒப்படைத்தனர். சிபிசிஐடி காவல்துறையினர் கொள்ளையர்கள் உடைத்த 5 மரப்பெட்டிகளை சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் இன்று ஒப்படைத்தனர். அந்த பெட்டிகளை நீதிமன்ற ஊழியர் ஆய்வு செய்தார். பின்னர் வழக்கு நிலுவையில் இருப்பதால் அந்த மரப்பெட்டிகளை பாதுகாப்பாக வைக்க சிபிசிஐடி காவல்துறையினருக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. முன்னதாக கடந்த 8ஆம் தேதி சேலத்தில் இருந்து சென்னை எழும்பூர் வந்த ரயிலில் ரிசர்வ் வங்கியின் 5.75 கோடி ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டது. ரயிலின் மேற்கூரையை துளையிட்டு கொள்ளை சம்பவம் நடந்தது. இந்த சம்பவம் தொடர்பாக சிபிசிஐடி காவல்துறையினருக்கு வழக்கு மாற்றப்பட்டு தீவிர விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. 15 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு கொள்ளை வழக்கு குறித்து சிபிசிஐடி காவல்துறையினரால் சேலம், கோவை, ஈரோடு, விருத்தாச்சலம், சென்னை ஆகிய இடங்களில் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது.